தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். விக்ரம் அவரோட நடிப்புல எஸ்.யு. அருண்குமார் அவரோட இயக்கத்துல வீர தீர சூரன் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில பெரிய ரவுடியா ஒரு பெரிய டானா இருக்கக்கூடிய பெரியவர் ரவி அப்படின்ற கதாபாத்திரத்துல பிருத்திவிராஜ் அவர்கள், அவரோட பையன் கண்ணன் அப்படின்ற கதாபாத்திரத்துல சூரஜ் அவர்கள். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அதே ஊர்ல எஸ்பியா இருக்கிற அருணகிரி அப்படின்ற கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சூர்யா அவர்களுக்கும் ஒரு ஏற்கனவே முன் பகை ஒண்ணு இருக்கு. சோ அந்த முன் பகையை தீர்த்துக்கிறதுக்கு எஸ்பியான எஸ்.ஏ. சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பா பையன் ரெண்டு பேரையும் என்கவுண்டர்ல போட்டு தரலாம் அப்படின்ற முடிவுல எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இவங்களை என்கவுண்டர் பண்ணல அப்படின்னா காலையில கோர்ட்ல சரணடைஞ்சு எஸ்கேப் ஆடுவாங்க அப்படின்றதுனால இவங்களை என்கவுண்டர் பண்றதுல எஸ்பியான எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் பயங்கர தீவிரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம இந்த எஸ்பி கிட்ட தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொழைச்சிப்போம் அப்படின்னு அப்பா பையன் இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. சோ இதுக்காக அவங்களோட விசுவாசியான காளி விக்ரம் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. காளியான விக்ரம் அவர்கள் அந்த அடிதடி கும்பலோட ஒன்னா இருந்தவர் தான். இந்த அடிதடி பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஊர்ல வந்து மல்லிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. சோ ஒரு கட்டத்துல சரி ஓகே இவங்களை உதவி பண்றேன் அப்படின்னு இவர் உள்ள போக கடைசியில இவரோட குடும்பத்தையே பணயமா வச்சுக்கிட்டு அப்பா பையன் அந்த எஸ்பியான எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் மூணு பேரும் சேர்ந்து நாங்க சொல்ற மாதிரி செய்யல அப்படின்னா உங்க குடும்பத்தை வந்து காலி பண்றோம் அப்படின்னு சொல்லி அவரோட குடும்பத்தை பணயமா வச்சு பிளே பண்றாங்க. சோ இதுல இருந்து விக்ரம் அவர்கள் எப்படி தப்பிச்சாங்க, தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்தினாங்க, அந்த மூணு பேர் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றதான் இந்த வீர தீர சூரன் திரைப்படத்தோட கதை. முதல்ல இந்த திரைப்படத்தோட டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். இந்த திரைப்படத்தோட திரைக்கதையை தாண்டி இந்த படம் முழுக்கவே இரவு நடக்கிறதுனால அந்த இரவு காட்சிகள் அத்தனையுமே அவ்வளவு நேர்த்தியா கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அந்த சிங்கிள் ஷாட்டை அவங்க இந்த பல இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த சீக்வன்ஸ் தான். ஒரு கன் ஷூட் அவுட்ல ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து ஆக்ஷனு பாம் பிளாஸ்ட், அதை தொடர்ந்து நடுவுல நிறைய டயலாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கார் சேஸ், கார் அப்செட், அதுக்கப்புறம் வேற ஒரு கார்ல டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் போற அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருந்து அதுல வந்துட்டு நம்ம குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய ஒரு நடிகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரஜ் அவர்கள் தான். அவருக்கு தமிழ் சுத்தமா வராது, மலையாள நடிகர் அப்படின்றதுனால சோ இந்த மாதிரி அந்த ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அந்த ஒரு மலையாள நடிகர் அந்த தமிழ் பேசுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ப்ராம்ப்டிங் கூட வைக்க முடியாது. சோ அந்த ஒரு மலையாள நடிகர் அந்த ஒரு கண்டினியூட் ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட்ல அவர் அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி தமிழ் பேசி கொண்டு வந்தது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அந்த மொத்த சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா பயங்கர பிரமாதமா இருந்து சினிமாட்டோகிராஃபர் தேன் ஈஸ்வரர்கள் அந்த சிங்கிள் ஷாட் மட்டும் இல்லாம அந்த மொத்த திரைப்படமே இரவு நடக்கிறதுனால அந்த இரவு காட்சியில அவ்வளவு தத்ரூபமா கண்முன்னாடி கொண்டு நிறுத்தியிருந்தாரு தேன் ஈஸ்வரர்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சி.எஸ். பாலச்சந்திரன் அவர்கள் அந்த திருவிழா செட்டா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஸ்டண்ட் நடக்கக்கூடிய அந்த ஒரு சில சின்ன அந்த குடோன் மாதிரியான செட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே யதார்த்தமா இருந்து. அதே மாதிரி ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் ஒவ்வொரு அந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி பின்னணி இசையை கொடுத்து பயங்கரமா மிரட்டி இருந்தாரு. சோ அந்த படத்துக்கு டெக்னிக்கல் ஒர்க் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்து. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலா அந்த படம் முழுக்க இரவு நடக்கிறதுனால இரவுல கொஞ்ச இடங்களை காமிச்சாலும் அந்த கொஞ்ச இடங்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் ஒரு குட்டி குட்டி பிளாஷ்பேக் வச்சு இந்த கதாபாத்திரம் ஏன் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த கதையை நகர்த்தி கொண்டு போன விதம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்தோட திரைக்கதையில நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களா தான் இருந்தாங்க. முக்கியமா அந்த ஒவ்வொரு கதாபாத்திரம் அந்த கேரக்டர் டிசைன் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பொதுவா இந்த நிறைய திரைப்படங்களை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி பெரிய டான் அப்படின்னா இந்த வாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவர் இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை வெட்டிட்டு காமிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒவ்வொரு கேரக்டரும் காமிக்கும் போது ரொம்ப அமைதியா காமிச்சிட்டு போக போகுது அந்த கதை நகரதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், வன்மம், துரோகம், நம்பிக்கை துரோகம், முக்கியமா அவங்களுக்குள்ள இருக்க அந்த கொடூரமான அந்த புத்தி எண்ணத்தை எல்லாத்தையும் அந்த கதைக்கேத்த மாதிரி நகர்த்தி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காமிச்ச அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த கேரக்டர் ரைட்டிங்ல அது உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்து. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் பாத்தீங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் கூட ரொம்ப சாந்தமா காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கோபம் வன்மத்தை வந்து கிளைமேக்ஸ்ல காமிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட டிசைனும் ரொம்பவே நல்லா இருந்து. படத்துல எந்த கேரக்டருமே நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னா அதுக்கு கால விழுவும் தயார், என்னையே அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னை கொலை பண்ண தயார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அது நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். விக்ரம் அவரோட பொறுத்த வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக இதை பண்றாரு அப்படின்ற மாதிரியும், எஸ்.ஏ. சூர்யா அவரோட பொறுத்த வரைக்கும் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னால அதை அவர் பண்ற மாதிரியும், அந்த அப்பா பையன் அந்த வில்லன் அவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நாங்க தப்பிக்கணும் அதுக்காக இதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். சோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவைக்காக ஒரு பிளே பண்ணுவாங்க. இந்த பிளேல இருந்து விக்ரம் அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா தப்பிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினாரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்டு போன விதம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. படத்துல விக்ரம் அவரோட நடிப்பு வழக்கமான நல்லாவே இருந்து. அவரோட நடிப்புல எந்த குறையும் இல்ல, அவரோட ஸ்டோரி செலக்ஷன் அப்படின்ற மட்டும் தான் பிரச்சனை. சோ வழக்கமான அவரோட நடிப்பு இந்த திரைப்படம் நல்லாவே இருந்து. அதே மாதிரி எஸ்.ஏ. சூர்யா அவரோட நடிப்பு சமீப காலமா அவரோட திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்தது இல்லையா, சோ அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல கிடையாது.
இந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து யதார்த்தமா நடிச்சு ரொம்ப ஒரு சட்டிலான ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வில்லனோட பையன் அந்த கண்ணன் கதாபாத்திரம் நடிச்ச மலையாள நடிகரான சூரஜ் அவர்கள். ஆக்சுவலா இந்த கதை வந்து இந்த மதுரை மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னால என்னமோ அவரோட ஸ்லாங் மலையாளம் கலந்து அவர் பேசக்கூடிய ஸ்லாங் அப்படின்றது கதையோட ஒட்டவே இல்லை. ஆக்டிங் நல்லா இருக்கு, பட் அவர் பேசுற ஸ்லாங் அப்படின்றது இது வந்து ஒரு மதுரை மண்ணில் நடக்கக்கூடிய கதைக்கேற்ற ஒரு ஸ்லாங் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி தனியா துண்டா இருக்கு. மேபி அவருக்கு மட்டும் டப்பிங் வச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா அவர் இந்த படத்துல கொண்டு வந்ததுக்கான மிக முக்கிய காரணம் அவர் நல்ல நடிகர் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை மலையாளத்துல வந்துட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவரு கொண்டு வந்தாங்க. மலையாளத்துல அவரோட ஓன் வாய்ஸை வச்சுட்டு தமிழ்ல அவருக்கு டப்பிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அப்பா கதாபாத்திரம் அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை நடிச்ச எல்லா பெண்கள் கதாபாத்திரம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த வில்லனோட அம்மா கதாபாத்திரம் அவங்களோட கதாபாத்திரம் நல்லா இருந்து, அவங்களோட அந்த தங்கச்சி கதாபாத்திரம் நல்லா இருந்து, அதே மாதிரி விக்ரமரோட வைஃபா நடிச்ச துஷாரா விஜயன் அவங்களோட நடிப்பும் ரொம்பவே நல்லா இருந்து. இவங்க எல்லாரோட நடிப்பையும் இவங்க எல்லாரோட கேரக்டரும் தாண்டி பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலாஜியோட அந்த வெங்கட் அப்படின்ற கதாபாத்திரம் தான். ஆக்சுவலா இந்த படத்துல இருந்த எல்லா கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு குரூரமான ஒரு வன்மமான ஒரு தாட் அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா ரொம்ப வெள்ளந்தியா ரொம்ப யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்கட் அப்படின்ற கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்தோட அந்த டிசைன் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்து. ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது நடக்கும்போது பாவம் அவரை விட்டுருங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு அவரோட கேரக்டர் டிசைன் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்து. படத்துல நிறைய சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமா பிளாஷ்பேக்ல போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற ஒரு சீன், அதே மாதிரி ரோட்ல எஸ்.ஏ. சூர்யா அவர்களும் விக்ரம் அவர்களும் எஸ்.ஏ. சூர்யா கார்ல இருப்பாரு, ஒரு ரோட்ல நின்று பேசுறாரு. சோ அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்து. அதுல பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து மிரட்டுவாரு, ஆனா மிரட்டுறாரு அப்படின்றது சுத்தமா தெரியாது. அதே மாதிரி எஸ்.ஏ. சூர்யா பயப்படுவாரு, ஆனா பயப்படுறாரு அப்படின்றத வெளியே காட்டிக்காம ஒரு ஆக்டிங் ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்து. அதே மாதிரி விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சீன் அந்த டே அப்படின்னு சொல்ற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்து. இதெல்லாம் தாண்டி இந்த கண்ணி வீடு ஒன்று புதைப்பாங்க, அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்து. இப்படி நிறைய பிளஸ் பாயிண்ட் இந்த திரைப்படத்துல இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட மைனஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட திரைக்கதை தான். அதுதான் இந்த படத்தோட பிளஸ், அதுதான் இந்த படத்தோட மைனஸும் கூட. ஆக்சுவலா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி தான் இந்த படத்தோட ஆரம்பமே இருக்கும். ஒரு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி விறுவிறுப்பா அடுத்தடுத்த காட்சிகள் டக்கு டக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுனா இவன் வந்தா இவங்களுக்கு என்ன சம்பந்தம், இது ஏன் நடக்குது, இது யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் அப்படின்றது இந்த படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா எழதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப தியேட்டர்ல ஒரு படம் ஓடுது, நாம அந்த முக்கால்வாசி படத்தை விட்டுட்டு ஒரு கிளைமேக்ஸ்ல மட்டும் நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு முன்கதை என்னன்னே தெரியாம நம்ம ஒரு படத்தை அந்த கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் உஷாரா இந்த திரைப்படத்தை பார்ட் 2 அப்படின்னு எடுத்துட்டாங்க. பார்ட் 1ல தான் இவங்க எல்லாருக்குமான கதையை நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. சோ அதுவே இந்த திரைப்படத்தை படம் பாக்குற ஆடியன்ஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வராங்க, இது ஏன் நடக்குது, ஏன் நடந்தது அப்படின்றதே ஒண்ணும் புரியல அப்படின்ற ஒரு குழப்பம் அப்படின்றது கொஞ்சம் வரதான் செய்யும். ஏன்னா படத்துல அவ்வளவு முன்கதை இருக்கு. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சொல்றாங்க. சோ அது ஏன், எதுக்கு, எதனால அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி படத்தோட ஓப்பனிங்ல ஒரு லேடி வந்து அழுவாங்க, அந்த லேடியோட வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிரச்சனை, எதனால அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி துஷாரா விஜயனோட அந்த மேரேஜ் அது ரிலேட்டடான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு இல்லையா, சோ அது ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய முன்கதைகள் இருக்கிறதுனால நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் சீனை விட்டு போயிட்டாலே அம்மா இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு தான் அந்த படத்தை அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு முன்கதை தெரியாமலேயே இந்த படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே படம் ரொம்பவே விறுவிறுப்பா இருந்து. ஆனா இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் முக்கியமா செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போறீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா என்னதான் இந்த படம் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு போயிருந்தாலும் கிளைமேக்ஸே ரொம்ப நேரம் இழுத்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இந்த படத்துல இருக்கு. முக்கியமா படத்தோட ஆரம்பத்துல இருந்து விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஒரு பில்டப் பண்ண கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் காட்சிகள் வச்சிருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா ஒரே நைட்ல நடக்கிற கதை நிறைய கதாபாத்திரங்கள் அப்படின்னும் போது வெறும் அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு ஸ்டண்ட்டை மட்டுமே வச்சு இழுத்துட்டு போன விதம் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு இதெல்லாம் குறைச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. முக்கியமா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவ்வளவு பெரிய சண்டை நடக்குது, அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துட்டும் அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவரா இருந்து அதை கொஞ்சம் தவிர்த்து வந்திருக்கலாம்.